இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9, 10, 11, 12 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிரியமானவர்களே, இந்த வசனத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கேட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஏன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், இந்த பாடல் எங்கும் பிரசித்தமான ஒரு பாடல். இந்த வசனத்தின் நிமித்தமாய் இந்த ஏவிஎம் ராஜன் சொல்லக்கூடிய அவங்க பாடின பாடல். ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்றார். ஒரு மனிதன் தேவ சமூகத்துக்கு போய் ஜெபம், ஏதோ ஒரு ஜெபம், கேளுங்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, ஒரு மனுஷன்கிட்ட போய் கேட்குறீங்க, அது ஒவ்வொரு மனிதனை குறித்ததான காரியம். நம்ம நடந்துக்கிற முறையை வச்சு ஒரு மனுஷன் கொடுக்கறதும் கொடுக்காததும் இருக்கிறது. நம்ம சரியாக ஒரு மனிதன்கிட்ட நடக்கும் பொழுது உதவி கேட்டால் அதை என்ன செய்வாங்க? திருப்பி அதை செய்வாங்க. ஒருவேளை ஒரு தடவை உதவி செய்வாங்க, நீங்கள் திருப்பி அதை நம்ம சரியாக செய்யணும்னா அவங்க மனிதனானவன் உதவி செய்ய மாட்டான். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ ஆண்டவர்கிட்ட நான் போய் கேட்குறேன், அந்த காரியத்தை நீ பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஏதோ சும்மா வாய்மொழியாய் நான் போய் கேட்டால் அது கிடைக்குமா? தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஏதோ ஒன்று காணா போயிடுச்சு. என்ன காணா போயிடுச்சு? தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். உலகப்பிரமான காரியத்தை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். எதை ஆண்டவர் இங்கே தேட சொல்லுகிறார்? எதை கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார்? எதை உங்களுக்கு தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லுகிறார்? பிரியமானவர்களே, கேட்கிறது ஆண்டவர் சமூகத்தில் கேட்கக்கூடிய காரியத்தை அதற்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது. தேவ சமூகத்தில் போய் நீ என்ன செய்யணும்? காத்திருந்து முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது உங்களுக்கு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய தேவைகளை பரமபிதாவாகிய தேவ சமூகத்துக்கு கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறார்? அதை கொடுக்கிறார். அதை அவர்கிட்ட கேட்கணும். முதலில் அவர்கிட்ட கேட்கணும். ரெண்டாவது, தட்டுங்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது ஆண்டவரை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு காரியம். அதாவது பூமியில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் எழுதப்பட்டது அந்த வேத புத்தகம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவ யூதர்களுக்கு மாத்திரம் எழுதப்பட்டது, இல்லை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மாத்திரம் எழுதப்பட்டுள்ளது. பூமியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது பொக்கிஷம். இது எப்போ இதை தேடி அவர்கள் கண்டடைகிறார்களோ, இந்த வேத புத்தகத்தை அவர் எப்பொழுது வாசித்து அதை கண்டுபிடித்துக் கொள்ளுகிறார்களோ, அப்போ என்ன செய்றாங்க? அதை உலகத்தில் ஒரு புதையல் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும். அதே போல் என்னைக்கு ஒரு மனிதனுக்கு இந்த வேத புத்தகத்தை தேடி வானத்தையும் பூமியும் படைத்தவரை கண்டு கொள்ளுகிறானோ, அப்பொழுது அவனுக்கு அதை தேடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீ கண்டுபிடித்து விடுவ அப்படின்னு தேடணும். தடவினாலும் தேடி அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாய் தேடுங்க அப்படின்னு சொல்கிறார். தட்டுங்கள் திறக்கப்படும். அநேக நேரங்களில் அப்பொழுது, அதாவது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பெற்றுக்கொள்வீங்க. நீ உலகத்தில் இருக்கிற நீ மனுஷன், உனக்குள்ள இருக்கக்கூடிய பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் உதவுகிற மனப்பான்மை கிடையாது. இப்போ நமக்குள்ள ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே நம்ம யாருன்னே தெரியாது. வீட்டில் இருக்கிறவங்க அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனில் இருக்காங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறது யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
ஒரு ஐக்கியம் இல்லாதபடிக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பேரை கேளுங்க, நிறைய பேருக்கு தெரியாது. கீழே ஹில் ஸ்டேஷன் விட்டு கீழே போயிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டாக இருக்குது. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருன்னே தெரியாது, எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்னே தெரியாது. ஒரு ஐக்கியமற்ற சூழ்நிலை இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உலகப்பிரமான மனிதனாகிய உன்னை ஒரு தகப்பன் உன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நீ அறிந்திருக்கும் போது, மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? ஒரு பிள்ளை பசிக்கு அப்பம் சாப்பிட்றதுக்கு அப்பத்தை கேட்டா இந்தா கல் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக அவனுக்கு பாம்பை எடுத்து கொடுப்பானா? முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? ஐயா, பொல்லாத மனிதர்களாகிய நீங்கள் உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் போது, உங்களை படைத்த உங்களை உருவாக்கின நான் உங்களுக்கு செய்வது எவ்வளவு நியாயம் என்று நிச்சயமாய் இருக்கும். உங்களுக்கே அந்த காரியம் இருக்குன்னா, நான் உன்னை உருவாக்கினேன், உன் தாயின் வயிற்றில் உன்னை அறிந்து கொண்டேன், உன்னை நான் எப்படி தான் உருவாக்க வேண்டும் என்று நினைத்து நான் உருவாக்கினேன். பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? பரமபிதாவானவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம் அல்லவா என்று சொல்கிறார். அப்ப நம்ம எந்த நிலைமையில எப்படி கேட்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும்படியாய், நம்ம நினைக்கிறோம் நம்ம மாத்திரம்தான் நீதிமான் என்று. நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் நல்லதா செய்யணும், எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கிறோம். நம்மளால என்றதை அவர்களுக்கு செய்ய நினைக்கிறோம். அப்பனா ஆண்டவர் சமூகத்தில் நீங்க கேட்கக்கூடிய காரியம், உலகப்புறமான காரியங்களும் சரி, இங்கே சொல்லப்பட்ட ஆண்டவரை அறிய தைக்கக்கூடிய தேடுங்கள் கண்டடைவீர்கள். எதை தேடணும்? ஆண்டவருடைய வார்த்தையை தேடி நீங்க கண்டுபிடிப்பீர்கள், ஆனால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நாள் நீங்க தேடுவீங்க? அநேகருக்கு ஆண்டவர் யார் என்பதே தெரியாதபடி இருக்கிறாங்க. கதவு வாசல்கள் திறக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட தான், அவர் தான் வாசல். நானே வாலி நானே வாசல் சொல்றார். என்னென்று பிதாவினிடத்தில் ஒருவன் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்றார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் அவரும் ஒன்னா இருக்கிறது போல அப்படின்னு சொல்றார். அப்ப அவர்கிட்ட தான் எல்லா காரியத்தையும் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவரே தன்னுடைய வாய்மொழியாய் சொல்லப்பட்ட காரியத்தை வேத புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இது ஒரு கட்டுக்கதை அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்த புத்தகம். அப்ப நம்ம இதை அறிந்திருக்கிறோமா? ஏன் ஆண்டவர் சமூகத்தில் இதை கேட்க மாட்டேங்கிறோம்? வசனம் தெரியும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஏதோ மேலோட்டம் அந்த காரியத்தை நாம் கேட்டு விட்டு போய்விடுறோம். எதை ஆண்டவர் கேட்க சொன்னார்? உலகப்புறமான காரியத்தை போய் எப்படி கேட்கணும் அதை தெரிஞ்சுக்கங்க. யார்கிட்ட கேட்கணும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அப்ப திறக்கப்படும் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பிரியமானவர்கள், அநேக நேரங்களில் இதை அறியாதபடிக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வீணாய் இருக்கிறது. அதை தேடுங்க, அவரை கண்டுபிடித்து விடுவீர்கள். அப்ப கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்போ உங்களுக்கு வாசல்கள் என்னாச்சு? திறக்கப்படும். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்பா, நாங்கள் உம்மை முதல்ல தேடி ஆண்டவரை நீரே தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.